அரிசி பாரம்பரிய அரிசி என்ன வித்தியாசம்? அரிசி பாரம்பரிய அரிசி நுகர்வோர் பார்வையில், விவசாயிகள் பார்வையில் தெளிவாக நெல் ரகங்கள்ல எங்களால் வேறுபடுத்தி காண முடியும். பாரம்பரிய நெல் கவுன்சில் கட்டமைப்பு தெளிவான ஒரு கொள்கைகளை வகுத்திருக்கிறது. விவசாயிகளை நுண்ணிப்பாக கண்காணித்து விதை முதல் அறுவடை வரை பாரம்பரிய நெல் கவுன்சிலின் செயல்பாடு கடந்த 10 ஆண்டுகளாக களத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் நுகர்வோர் பார்வையில் அரிசி பாரம்பரிய அரிசி எவ்வாறு வேறுபடுத்தி காண்பீர்கள்? அரிசி என்பது வெறும் மாவுதான். ஆனா பாரம்பரிய அரிசி ஒரு பாரம்பரிய அரிசியும் ஒரு உட்கரு இருக்கிறது, எம்பிரியோ இருக்கிறது. அதை சுற்றி மிக நுணுக்கமான அளவில் ரேர் அமினோ ஆசிட்ஸ் என்று கூடிய ஒரு புரதச்சத்துக்கள் இருக்கிறது. வெளிப்புற கட்டமைப்பில் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிராற்றல் மூலக்கூறுகள் இருக்கிறது. இதற்கும் இடையில் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்காத ஒரு பல வெரைட்டிஸ், பல வகைப்பாடுகள், டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் ஒரு பாரம்பரிய அரிசி தனித்துவமா இருக்கு. பாரம்பரிய அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ள எம்பிரியோ இருக்கு, ரேரஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அப்புறம் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் இருக்கு, அவுட்டர் பிராண்ட் லேயர்ல கொழுப்பில் கரையக்கூடிய பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது இது பேசிட்டே போலாம். டீ ரைஸ், ட்ரெடிஷனல் ரைஸ் என்றது பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசி, மரபணு மாற்றப்பட்ட அரிசி, வெறும் மாவு மட்டும்தான், கார்போஹைட்ரேட் மட்டும்தான். இது அப்படி கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒன்னொன்னத்தோட பயன்பாட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படை கல்வியை நீங்கள் அறிந்து உங்க பயன்பாட்டுக்கு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் ரகுநாதன், திருவாரூர்.